என்ன என்ன எதிர்பார்த்து நீங்க டியா கிளாஸ்ல ஹரிய போட்டீங்க? அதாவது கான்சன்ட்ரேட் படி படிக்க மாட்டான். ஓகே ஓகே. சோ அது படிப்பு ஒரு விஷயம் வேணும். வேற என்ன வேணும்? கோவம் ஜாஸ்தியா வரும். ஓகே ஓகே. எவ்வளவு நாளுக்கு அப்புறமா தெரிஞ்சது கிளாஸுக்கு போட்டு? 4 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. 4 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனீங்க அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. 3 மாசத்துக்கு அப்புறம் நல்லா 3 மாசத்துக்கு அப்புறமா. ஓகே. முதல் முறையா நீங்க பார்த்த சேஞ்ச் இது மாற்றம் இது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவி பார்க்கறது தான் வந்து மெயின் ஆட்டிடியூட் மாறாம இருந்தது. ஓகே. அந்த சேஞ்சஸ் என்னன்னா கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஓகே. அது முதல் சேஞ்ச். என்ன சேஞ்ச் ஜாஸ்தி இருக்கு? யாருக்கு கிஷோருக்கு இல்ல தேசியாக்கா? ஓகே. கிஷோர் தான் வந்து ரொம்ப குறும்பா இருந்தா அப்படியா? அதுதான் கம்மியாச்சு. அதுதான் நீங்க முதல்ல பார்த்தீங்க. இப்போ இங்க கிளாஸ்க்கு வந்தாலே எக்ஸசைஸ் பண்ணீங்க ஓரளவுக்கு நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது என்னால அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நான் கேர்லெஸ்ஸா இருப்பேன், இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியுது என்னால. சேஞ்சஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க. அகாடமிக் சைடுல உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது இல்ல பிஹேவியர் சைடுல? பிஹேவியர் சைடு அகாடமிக் சைடு ரெண்டுக்குமே என்ன சேஞ்ச் உனக்கு தெரியுதுன்னு சொல்ல? மிஸ் வந்து ஏதாச்சும் போர்டு எழுதி போட்டாங்கன்னா அது எனக்கு இதானா அப்படின்னு எனக்கு புரியுது. முதல்ல புரியாதா உனக்கு? முதல்ல புரியாது. வெரி ஹானஸ்ட் ஆன்சர். கிளாஸ்ல பின்னாடி உட்கார்ந்திருக்கிறோட பையனோட பேக் பிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப அதிகமா